நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக அமைதி. இந்த ஒற்றை வார்த்தைக்காகத்தான் ஒட்டுமொத்த உலகமும் கடந்த சில நாட்களாக காத்து கிடந்தது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மூண்டிருக்கும் இந்த தணல் எப்படியாவது பாகிஸ்தானில் நடைபெறும் சமாதான பேச்சுவார்த்தையின் மூலம் அணைக்கப்பட்டு விட்டதா என்றுதான் உலகம் முழுவதும் உள்ள சாமானியர்கள் முதல் தேச தலைவர்கள் வரை பெரும் மூச்சுடன் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். ஆனால் உலக அரசியலில் அமைதி என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுமா என்ன? நமக்கு கிடைத்துள்ள அதிர்ச்சி அளிக்கும் தகவலின்படி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை முறிந்துள்ள நிலையில் போர் இன்னும் முடியவில்லை, ஈரானில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னும் மிச்சம் இருக்கின்றது என இஸ்ரேல் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. அதன் அர்த்தம் என்ன? மீண்டும் வான்வெளியில் ஏவுகணைகள் சீறி பாயப் போகின்றனவா? ஹார்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட போகின்றதா? பேச்சுவார்த்தை மேசையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் அமர்ந்திருந்த அந்த தருணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ஈகோவை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக வலைத்தளங்களில் வெளியிட்ட கருத்துகள் தான் இந்த சமாதான முயற்சியை சீர்குலைத்ததா? இந்த கேள்விகள் தான் இன்று ஒட்டுமொத்த உலக மக்கள் மனதிலும் எழும்பியுள்ளது. ஒரு நாட்டின் அதிபர், அதுவும் உலகின் மிகப்பெரிய வல்லரசின் அதிபர், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அமைதி காக்க வேண்டும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு நேர்மாறாக செயற்பட்டார். பாகிஸ்தானில் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் என உயர்மட்ட குழுவினர் அமைதியாக பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தனது வலைத்தளங்களில் ஒரு பதிவை வெளியிட்டார். உலகத்தில் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் பொய் சொல்லுகின்றன. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தோல்வி அடைந்து வருவதாக ஊடகங்கள் சித்தரிக்கின்றன. ஆனால் உண்மையில் ஈரான் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் தெரிவிக்க மறுக்கின்றனர் என அவர் கொக்கரித்தார். ஏன் டொனால்ட் ட்ரம்பிற்கு திடீரென ஊடகங்கள் மீது இத்தனை கோபம்? காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்காவிற்குள்ளேயே பல முன்னணி ஊடகங்கள் ஈரானை அமெரிக்கா முழுமையாக அழிக்க முடியவில்லை, ஈரானிடம் அமெரிக்கா மண்டியிட்டது, ஈரானிடம் அமெரிக்கா தோற்று போனது, டொனால்ட் ட்ரம்பின் அரசாங்கம் தேவையில்லாத ஒரு போரை முன்னெடுத்து வருகின்றன என பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றன. தன் நாட்டு மக்களே தன்னை தோல்வியுற்றவராக நினைத்து விடக்கூடாது என்ற பயமும் தன் ஈகோவை திருப்திப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் தான் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும் போது கூட ட்ரம்ப் இப்படி பேச தூண்டியதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அத்துடன் நிற்கவில்லை. ஈரானின் கடற்படை, வான்படை ஏவுகணை தளங்கள் அனைத்தையும் அழித்து விட்டதாக கூறியதோடு ஈரானின் சுப்ரீம் லீடர் மற்றும் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி இதற்காக அல்லாவுக்கு நன்றி என மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் மிக கீழ்த்தரமாக விமர்சித்தார் என அதே ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஒரு வல்லரசு நாட்டின் அதிபர் இவ்வளவு எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு சிறு பிள்ளைத்தனமாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை கெடுக்கும் அளவிற்கு செயற்பட்டதுதான் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த யுத்தத்தில் ஈரானிடம் இராணுவ பலம் குறைந்து விட்டதாக அமெரிக்கா நினைத்தாலும் ஈரான் தனது ட்ரம்ப் காற்றை மிகச் சரியாக பயன்படுத்துகிறது. அதுதான் ஹார்முஸ் நீரிணை. வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்ட இந்த சிறிய கடல் பகுதிதான் உலகில் 20-30% கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை தீர்மானிக்கிறது. அமெரிக்கா தன்னை தாக்க தொடங்கியவுடன் ஈரான் என்ன செய்தது? இந்த கடல் பகுதியை முழுமையாக ஆக்கிரமித்து இந்த கடற்பகுதியை மூடி வைத்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எகிப்திற்கு எப்படி சுயஸ் கால்வாய் இருக்கின்றதோ அதே போல ஈரானுக்கு இப்பொழுது இந்த ஹார்முஸ் நீரிணை மாறிவிட்டது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்ல வேண்டுமென்றால் கட்டணம் அறவிடப்படும் என ஈரான் தெரிவித்ததுதான் இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதற்கு ஈரான் பயன்படுத்திய உத்தி என்ன தெரியுமா? அந்த கடல் பகுதிகளில் கடல் கன்னிவெடிகளை புதைத்து வைத்தது. அந்த பகுதியையே முற்றாக முடக்கிவிட்டது. எந்த கப்பல் வந்தாலும் வெடித்து சிதறும்
என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? ஈரான் தோற்றுவிட்டது. அவர்களுக்கு இருந்த ஒரே பலமான அந்த கன்னி வெடிகளை அகற்றும் பணியை நாங்களே கையில் எடுத்துள்ளோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், ஜெர்மனி என பல நாடுகளின் கடற்படையை உதவிக்கு அழைத்த டொனால்ட் ட்ரம்ப் எந்த நாடும் வரவில்லை என்பதனால் தாங்களே அந்த கன்னி வெடிகளை அகற்றும் பணியை கையில் எடுப்பதாக தெரிவித்தார். இந்த பிராந்தியத்தில் உள்ள கன்னி வெடிகளை ஈரான் நினைத்தால் கூட உடனே அகற்றிவிட முடியாது. பல 100 கிலோமீட்டர்களுக்கு சல்லடை போட்டு தேட வேண்டிய நிலை ஏற்படும். இது ஒரு நீண்டகால பிரச்சனை. இதை வைத்துக் கொண்டுதான் ஈரான் உலக நாடுகளின் கழுத்தை நெரிக்கின்றது. அதன் காரணமாகவே இன்று பெட்ரோல், டீசல் விலை விண்ணை முட்டி நிற்கின்றது. சர்வதேச போக்குவரத்து முடங்கி சாமானிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதற்கு ஒட்டுமொத்த காரணம் இந்த ஈரான் அமெரிக்கா போர். அமெரிக்கா ஒருவேளை ஈரானை தாக்காமலோ போர் தொடுக்காமலோ இருந்திருந்தால் இந்த ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்காது என்று உலக மக்கள் சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்று தான் சொல்லியாகணும். இந்த இடத்தில் தான் நாம் ஒரு மிக பெரும் உலக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்கியதற்கான முக்கிய காரணம் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது, அங்கே சர்வாதிகாரம் நிலவுகிறது, மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று ஆரம்பத்தில் அமெரிக்கா எத்தனையோ காரணங்களை சொன்னது. ஆனால் இப்போது ட்ரம்பின் பேச்சுகளை உற்று நோக்கினால் உண்மை விளங்கும். ஈரானின் கடல் பாதை முடங்கிவிட்டது. அதனால் உலக நாடுகள் எண்ணெய்க்கு தவிக்கின்றன. கவலைப்படாதீர்கள், அமெரிக்காவிடம் உலகின் மிகச்சிறந்த எண்ணெய் இருக்கின்றது. உங்கள் காலியான கப்பல்களை அமெரிக்கா நோக்கி அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு எண்ணெய் தருகின்றோம். இந்த வார்த்தைகள் மூலம், ட்ரம்பினுடைய இத்தகைய கருத்துகள் மூலம் ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்ததற்கான நோக்கம் எண்ணெய் விலையை உயர்த்துவது, உலக நாடுகளுக்கு எண்ணெய் தட்டுப்பாட்டை உருவாக்குவது. அந்த எண்ணெய் தட்டுப்பாட்டுகள் மூலமாக அமெரிக்கா லாபம் சம்பாதிப்பது. ஒரு கூற்று உள்ளது, அமெரிக்கா ஒரு போரில் இறங்கினால், உலகில் எந்த போருக்கு அமெரிக்கா இறங்கினாலும் அந்த போரில் லாபத்தை காண்பதை மட்டுமே அமெரிக்கா பார்க்கும். அந்த போரில் இருந்து எப்படி லாபத்தை அடைய முடியும் என்பது மட்டுமே அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த எண்ணமாக மாறி நிற்கும். அப்படி என்றால் உண்மையிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பித்ததன் நோக்கம் உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலையை அதிகரித்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை உருவாக்கி அதன் மூலம் தனது கச்சா எண்ணெய் வியாபாரத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்காகத்தான் இருக்குமோ? ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒட்டுமொத்த உலகிலும் அமெரிக்கா எந்த போரை ஆரம்பித்தாலும், எந்த போரை நடத்தினாலும் அந்த போர் மூலம் அமெரிக்கா லாபத்தை மட்டுமே ஈட்டுமே தவிர எந்த விதத்திலும் அமெரிக்கா நட்டமடையாது. அமெரிக்காவிற்கு நன்றாக தெரிந்திருக்கும், ஈரானை சீண்டினால் அல்லது ஈரானுடன் ஒரு போரை ஆரம்பித்தால் அந்த போரினுடைய விளைவு உலக கச்சா எண்ணெய் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படியென்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கச்சா எண்ணெய் இல்லாமல் கச்சா எண்ணெய் விலையின் தாக்கத்தின் மூலமாக பொருளாதார சிக்கலுக்கு செல்லும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமெரிக்கா லாபம் பார்க்க முடியும். இதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணமாக இருந்ததா? இப்பொழுது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்த பின்னரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துகள், டொனால்ட் ட்ரம்பினுடைய கூற்றுகள் ஏன் இப்படி இருக்கின்றது? இதற்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் மீண்டும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட வேண்டுமா? அந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் மீண்டும் எண்ணெய் வர்த்தகம் முடக்கப்படுமா? எண்ணெய் வர்த்தகம் முடக்கப்பட வேண்டும் என்பதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி செய்கின்றாரா? வெனிசுவேலாவை கைப்பற்றி அங்கிருந்த ஒட்டுமொத்த எண்ணெய் இருப்பையும் தனது கட்டுக்குள் கொண்டு வந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் இந்த போரை ஆரம்பித்ததன் நோக்கம் தன்னுடைய எண்ணெய் வியாபாரத்தை அதிகரிக்கவா? இது ஐபிசி தமிழ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.